நமது முன்னோரின் அருள் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியை அடைய முடியும். பணவரவு இருக்கும், காரிய தடை ஏற்படாது. முன்னோரின் அருள் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குரியதை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது அமாவாசை விரதம் இருப்பதுதான். இந்த நாளில் அவர்களை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை பற்றி நம்ம முருகன் ஆராதனை வீடியோவில் அறிந்து கொள்வோம். அம்மா அப்பா இல்லாதவர்கள் அமாவாசை விரதம் இருக்கலாம். அதே போல கணவனை இழந்த பெண், மனைவியை இழந்த கணவன் அமாவாசை விரதம் இருக்கலாம். திருமணமாகாத பெண்கள் அல்லது ஆண்கள் இறந்திருந்தால் அவர்களுக்காக அமாவாசை உபவாசம் இருக்கக்கூடாது. அதற்காக அவர்களுக்காக எதுவுமே செய்யக்கூடாது என்றில்லை. அன்றைய நாள் நீங்கள் சைவ உணவுகளை சாப்பிட்டு உங்களால் முடிந்தவர்களுக்கு உணவு சமைத்து போடலாம். இல்லை என்றால் உணவை வாங்கி கொடுக்கலாம். தாய் தந்தைக்காக சுமங்கலி பெண் ஆடி அமாவாசை உபவாசம் இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இறந்த தனது தாய் தந்தையை நினைத்து அமாவாசை நாளில் தானம் தரலாம். உங்களால் முடிந்தவர்களுக்கு உணவு வாங்கி தரலாம். கணவர் ஆடி அமாவாசை உபவாசம் இருக்கும் பேயாது. அவருக்கு சமைக்கும் மனைவி சாப்பிடாமல் உணவு சமைக்கக்கூடாது. ஒரு பிடி அன்னத்தை சாப்பிட்ட பிறகே விரதத்திற்கு சமைக்க வேண்டும்.